வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக நாங்கள் ராஜபாளையமில் இருக்க தொப்பிவாப்பா பிரியாணியில் டின்னருக்கு போயிருந்தோம். இனிஷியலாக வேறு லொக்கேஷனில் இருந்தாங்க. இப்போ அவங்க லொக்கேஷன் மாற்றி சூப்பராக இன்னும் லக்ஸூரியஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க மெனு வெரைட்டிஸ்லேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போனோடனே நான் அண்ட் ரோட்டீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு தேவையான சிக்கன் கிரேவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒரு கடாய் சிக்கன் கிரேவி. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கார்லிக் சிக்கன் சொல்லியே ஆகணும். நிறைய கார்லிக் போட்டு கார்லிக் ஃப்ளேவர் தூக்கலாக வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சிக்கன் நல்லா டெண்டராக சாஃப்டாக செமையாக குக் ஆயிருந்துச்சு. அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆயிருந்துச்சு. நான் அண்ட் ரோட்டீஸை வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் நாங்கள் இந்த சிக்கன்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்கும் போது நாங்கள் போன மெயின் ரீசன் இந்த நூல் பரோட்டா தான். அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அண்ட் கிரேவியை தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த நூல் பரோட்டா பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி எல்லா சிக்கனுமே நல்லா சாஃப்டாக டெண்டராக சூப்பராக குக் ஆயிருந்துச்சு. ஆனால் நல்லா மசாலாவோட பிளெண்ட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நூல் பரோட்டா தாங்க இது. பாருங்கள், பயங்கர ஃப்ளேக்கியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த சால்னா நாங்கள் வாங்க சிக்கன் ட்ரை சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களோட ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்ஸோடு வச்சுட்டு நாங்கள் அந்த டின்னரை பயங்கரமாக அல்டிமேட்டாக கம்ப்ளீட் பண்ணோம். See you.